காரைக்குடி கம்பன் விழாவில் சுகி சிவம் அவர்களை பேசவிடாமல் தடுத்து நிறுத்தியதாக பொய்யான ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டிருந்தனர். 5 பேர் வழியை மறிக்க 500 பேர் உள்ளே காத்திருக்க கம்பீரமாக கடந்து போய் கம்பன் கவிமழையை சுகி சிவம் வழங்கினார். பேசவில்லை என்பது வதந்தி, பேசினார் என்பது உண்மை. அவருடைய 1 மணி நேர உரை இப்பொழுது. இப்போ நான் முதல்ல ஜுடிஷியரி சொன்னேன், அப்புறம் சயின்ஸு, நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கிற அறிவு, இதெல்லாம் கம்பனுடைய அறிவு. இதுக்கு அடுத்தது ஒரு கவிதைன்னு சொன்னால் ப்ரோஸை விட வித்தியாசப்படணுமா இல்லையா? ப்ரொசாய்க் அப்படியே உரைநடையாக போகுதுன்னு சொன்னால் அது எப்படி கவிதையாகும்? நான் புது கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் விரோதி இல்லைங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் என்ன புது கவிதை எழுதுறீங்களோ அதை நாங்கள் திருப்பி சொல்லும்போது 4 வார்த்தையை மாற்றி கீற்றி சொல்கிறாப்புல சொன்னாலும் த சேம் மீனிங் கன்வே ஆகிடும். அப்படின்னா அதுக்கு கவிதைன்னு பேர் இல்லை. ஒரு எழுத்து அதுலேருந்து அசைக்க முடியாதுன்னு நீ எழுதுனாதான் அதுக்கு கவிதைன்னு பேர். வசனத்தில் ஒரு எழுத்தை எடுத்துட்டு இன்னொன்று போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கவிதையில் ஒரு எழுத்தை அசைக்க முடியாது. அதாவது ஒரு கல் எடுத்தால் வீடே விழுந்துடுற மாதிரி கவிதையில் ஒரு சொல் எடுத்தால் தொப்புன்னு கீழே விழுந்துடும். அப்படி தான் கவிதையினுடைய அழகு இருக்கணும். அதுக்கு ஒலி அழகு, மொழி அழகு, கருத்தழகு எல்லாமே இருக்கணும். இப்போ பாருங்கள், கம்பனுடைய கவிதையில் என்ன பியூட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்ன மாதிரியான ஒலி அழகு, மொழி அழகு அப்படின்னு. ஒரு தர்பார் எப்படிப்பட்ட தர்பார்னு கேட்டால், சக்கரவர்த்தி தசரத மகா சக்கரவர்த்தி உட்கார்ந்துருக்கிறார். அந்த தசரத மகா சக்கரவர்த்தி இப்படி உட்கார்ந்துருக்கிற தர்பாரில் அவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் உள்ள வரார். அரசரை விட பெரிய ஆள் யாரு? ரிஷிகள், முனிவர்கள். அவர் உள்ள நுழையிறத பார்த்த உடனே உட்கார்ந்திருந்த தசரதர் பதறிக்கிட்டு எந்திரிக்கிறார். இப்போ பேச்சாளர்கள் வேஷ்டி கட்டியிருந்தா பெல்ட் எல்லாம் போட்டுக்கணும். நான் காலேஜில் சில சமயம் பசங்க வேஷ்டி கட்டினா, தம்பி பெல்ட் போட்டிருக்கியாடா, பட்டிமண்டபத்துக்கு வரைங்கிறிய பெல்ட்டெல்லாம் போட்டிருக்கியாடா. ஏன்னா சில மாப்பிள்ளையே இப்படி தான் வருவான், பார்த்துருக்கீங்களா? இது இந்த பக்கம் போகும், இது இந்த பக்கம் போகும். அதுக்காகவே இப்போ கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். நீ கல்யாணத்தில் கட்டிக்கிறியோ ஒட்டிக்கிறியோ தெரியாது, வேஷ்டியவாது முதல்ல கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்? எந்திரிக்கிற போது இப்போ நான் மேலே இப்படி எந்திரிச்சா இது இப்படி போகுமா போவாதா? பதறிக்கிட்டு எந்திரிச்சா நான் உட்காந்துருக்கிறேன், பெரியவங்க ஐயா வராங்க அப்படின்னா ஐயா வாங்க அப்படின்னு நான் எந்திரிக்கும் போது இதெல்லாம் அசையுமா அசையாதா? அப்படி விஸ்வாமித்திர மகரிஷி உள்ள நுழைஞ்ச உடனே தசரதன் கழுத்தில் போட்டிருந்த முத்து மாலை பாருங்க, டேன்னு இப்படி மேலே போச்சான். என்ன கற்பனை பாருங்க. ஏன்னா பதட்டம், அந்த பதட்டத்தோடு எந்திரிக்கிறார் தசரதர். உள்ள நுழையிறவர் முனி. முனினாலே 2 அர்த்தம், முனிவர்னு ஒரு அர்த்தம், கோபக்காரன்னு ஒரு அர்த்தம். அவர் உள்ள நுழையிறாரு. பதறிக்கிட்டு தசரதர் ஏஞ்சாரு. கழுத்தில் எவ்வளோ பெரிய பதக்கம் போட்டிருக்கிறார். அவர் எந்திரிச்ச வேகத்தில் இந்த பதக்கம் மாலை இருக்கு பாருங்க, இப்படி மேலே போச்சான். போன உடனே மேலே ஒளி வீசி கொண்டிருந்த பகலவன் இருக்குல்ல, வெக்கப்பட்டுதான். ஏன்? இதோட மின்னுதலுக்கு முன்னாடி நாம் ஒன்றும் இல்லை. இப்போ கழுத்தில் இருக்கிற மாலையை வர்ணிக்கிறாரு. அது இப்படி மேலே போன உடனே அங்கே மேலே இருக்கிற பகலவன் கதிரவன் வெக்கப்படுதான். எப்படி? வந்து முனி எய்து தலும் மார்பின் அணியாரம், வந்து முனி எய்து தலும் மார்பின் அணி ஆரம், அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச, அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச. எந்திரிச்சதுக்கு ஒரு ஊமை சொல்லணுமே. யார் வரும்போது யார் எந்திரிச்ச மாதிரி தெரியுமா? இந்திரன் சபையில் பிரம்மா வந்தவுடன் இந்திரன் எப்படி எழுவானோ அப்படி விஸ்வாமித்திரரை பார்த்து இந்த தயரதன் எழுந்தான். இந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணி கொண்டாந்து அந்த மொழி அழகோட கம்பன் சொல்றான். இப்ப பாட்டை சொல்லி காட்டுறேன். பாடினது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. வந்து முனி எய்துதலும் மார்பின் அணி ஆரம், அந்தரதலத்து ரவி அஞ்ச ஒளி விஞ்ச, கந்த மலரிற்கடவுள் தன் வரவு காணும், இந்திரன கடிதெழுந்தடி பண்ணிந்தான். இந்திரன கடிதெழுந்தடி பண்ணிந்தான். என்ன பாட்டு கண்ணுங்களா? பாட்டு இப்படி சொல்லணும், பாட்டு இப்படி சொல்லணும். கம்பன் கவிதையை அனுபவிச்சு சொல்லணும். தண்டலை மயில்களோட தாமரை விளக்கம் தாங்க மனப்பாட பகுதி.
கொண்டல்கள் முழவின் ஏங்க. இன்னும் சில பேர் குத்தி குத்தி தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் கொண்டல்கள் கொண்டல்கள் முழவின் ஏங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை டு என்ஜாய் த பொயட்ரி. உங்களால் கவிதையை என்ஜாய் பண்ண முடியும்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் வேணும். வசனம் வேற, கவிதை வேற. கவிதைக்குன்னு ஒரு பியூட்டி இருக்கு, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு, ஒரு மனம் இருக்கு, ஒரு நறுமணம் இருக்கு. அதை நம்ம அனுபவிக்கணும். கவிதையில் என்ன ஒலி அழகு. வந்து முனி எய்துதலும் மார்பின் அணி ஆரம் அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்தமலரிக்கடவுள் தன் வரவு காணும் இந்திரன கடிதெழுந்தடி பணிந்தார். இந்திரன் போய் கும்பிட்டபாரு, அப்படி போய் அப்படி கும்பிட்டாரு. அப்படி என்ன அழகான அந்த சந்த அழகு பாருங்க. இது ஒரு பக்கம். கம்பன் சைக்காலஜியில் கெட்டிக்காரங்கிறது எப்படி தெரியுது? மாஸ் சைக்காலஜி. இதுதாங்க இன்னைக்கு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மாஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு மாஸ்னா கூட்டம், ஒரு கூட்டம் எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு கூட்டத்துக்கு என்ன மாதிரியான இயல்பு உண்டு, இதெல்லாம் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியாதுங்க. நான் ஒரு தகவலுக்கு சொல்கிறேன். அதாவது சில பேருக்கு அந்த நுட்பமான அறிவு இருக்கும், அது ஒரு தனி. பெங்களூரில் ஒரு முறை இங்கே தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே கர்நாடகாவில் பேச போகிறார் ஒரு கேண்டிடேட்டுக்காக. அப்படி பேச போகும்போது 2 மணிக்கு மத்தியானத்தில் விழா. இவர் போன உடனே இவரை பார்க்கறதுக்கு 10,000 பேர் கூடியிருக்காங்க அந்த இடத்துல. இவருக்கு ஒரு சாரிஸ்மா தனியாக உண்டு அவருக்குன்னு. அப்படி என்டர் பண்ணும்போது அப்படி என்டர் பண்ணுவார், பளிச்சுன்னு அப்படி உள்ளே போவார். போய் அப்படி கையெடுத்து கும்பிட்டாரு. ஜனங்களும் அவர் அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சிடுச்சு. அவர் காரணத்துக்காக தான் பெங்களூரில் போய் கேன்வசிங் போகிறாரு. அப்போ அங்கே இருந்த முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாருன்னு போயிருக்கிறாரு. 2 மணிக்கு போயிட்டு 3:30க்கு விழா முடியுது. வந்து காரில் ஏறுறாரு. கன்னடத்தில் மொழிபெயர்க்கணுமேங்கிறதுக்காக டாக்டர் ஹெக்டே அவரோட கூட இருந்து அப்போ அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர், அவர் போயிருக்கார். அவர் காரில் வந்து ஏறின உடனே இவர் கேட்குறாரு, நாம் இப்போ போய் பேசுனது ஐ திங்க் குண்டுராவுக்கா யாருக்கோ பேச போயிருக்கார், அவர் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னார். அவர் ஹெக்டே சொன்னார், என்னங்க நீங்கள் போன போது ஜனங்க எவ்வளோ கூட்டம், எப்படி இருந்தாங்க ஜனங்க, கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். இவர் சொல்கிற நுட்பம் பாருங்க, டெஃபினட்டாக தோப்பார், டெஃபினட்டாக தோப்பார். இவருக்கு புரியல, எதை வச்சு சொல்கிறீங்க, உங்களை எல்லாம் 20,000 பேர் உங்களுக்காக காத்திருந்தானேன். ஒன்று கவனிச்சியா? என்ன, என் உண்மையான ஃபாலோயர் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் வரத்துக்கு முன்னாடியே கையை தூக்கிடுவான். இவங்கெல்லாம் நான் கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் கும்பிட்டாங்க, கவனிச்சியா? சும்மா நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கறதுக்கு வந்தவங்கள ஒழிய இதில் ஒருத்தனும் எனக்கு ஓட்டு போட மாட்டான். சார், சில பேர் வாழ்க்கையில் மேலே வர்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி பிரெயின் இருக்கும். நீங்கள் எடுத்து பெருந்தலைவர் காமராஜர் இவங்க மாதிரி எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அவங்களுக்குன்னு ஒரு சட்டிலான ஒரு அறிவு இருக்கும். எப்படின்னா ஒரு மக்கள் மாஸ் சைக்காலஜி என்னங்கிறத வித்தின் செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போட்டுமா, நம்ம யாரையாவது ஞானி ஆக்கணும்னு நினச்சா தனித்தனியாகத்தான் ஒரு மனிதனை ஞானியாக்க முடியுமே ஒழிய ஒரு கூட்டத்தை என்றைக்கும் ஞானியாக ஆக்க முடியாது. ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். ஒரு கூட்டத்தை கிளர்ந்தெழச் செய்ய முடியும், ஒரு கூட்டத்தை கோபப்பட வைக்க முடியும், ஒரு வெறி கொண்டவர்களாக மாற்ற முடியும், ஒரு கூட்டத்தை அழ வைக்க முடியும். ஆனால் ஒரு கூட்டத்தை முற்றிலும் ஞானமுடையவர்களாக மாற்றுவது சுலபமான வேலை அல்ல, நடப்பது அல்ல. அதான் புத்தர் கூட என்ன பண்ணுவார், தனித்தனியாக உட்காந்து வச்சு தான் ஞானம் கொடுப்பாரு. ஒரு குரூப்பை அப்படியே மாற்ற முடியாது. இது மாஸ் சைக்காலஜி. இதெல்லாம் எங்கள் கம்பன் எங்கேருந்து படித்தார்? சைக்காலஜி படித்தாரா? ஒரு குரூப் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு. எவ்வளவு அறிவாளி பாருங்க, நுட்பமான ஒரு அறிவாளி பாருங்க. கம்பனுடைய அறிவு மாஸ் சைக்காலஜி. ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையில் ஜனகர் உட்காந்துருக்கிறாரு. ஜனகர் உட்காந்துருக்கும் போது ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் 3 பேரும் உள்ள நுழையிறாங்க. நம்ம விஸ்வாமித்திரர் ரிங் மாஸ்டர் மாதிரி, ராமனும் லக்ஷ்மணனும் அப்படியே சிங்கம் மாதிரி, நாகமும் நாகமும் நாண நடந்தான் அப்படி 2 பேர் அப்படி நடந்து வர்றாங்க. பின்னால் ரிங் மாஸ்டர் மாதிரி விஸ்வாமித்திரர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அந்த 2 குழந்தைகள் அப்படியே உத்து பார்க்குறாங்க.
ஐயோ 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 என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு எல்லாம் திகைச்சு போய் அப்படி இருக்கும்போது ஜனக மகாராஜா அரண்மனையில் கண்டிஷன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த வில்லை எடுத்து யார் நான் வளைத்து நான் ஏற்றுவார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த சீதையாகிய பெண்ணை எங்கள் மகாராஜா திருமணம் செய்து வைப்பதாக இருக்கிறார். மாஸ் சைக்காலஜி பாருங்க, பேசுகிறாங்க. ஏண்டி நம்ம அரசருக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன், அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் போது லபக்குன்னு அமுக்காம வில்ல வையி, அதை நான் ஏற்று அது ஒருவேளை நடக்காமல் போயிட்டா நம்ம சீதைக்கு அப்புறம் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்களா? நான் என்னமோ நம்ம மகாராஜா பெரிய அறிவாளின்னு நினச்சா சுத்த கிறுக்கனா இருக்கிறான் பாருங்க. நேற்றைய வரைக்கும் ஜனக மகாராஜாவை கொண்டாடிட்டு இருந்த மக்கள் அப்படியே உல்டாவா திரும்பி இவன் என்ன சரியான கிறுக்கனா இருக்கிறான் அப்படின்னு ஒரு அம்மா. அடுத்த அம்மா அடித்த கமெண்ட்டு தான் அதை விட டாப்பு. அவனாவது குடும்பஸ்தன், அவனாவது சாதாரணமாக மனுஷ குடும்பத்தில் பிறந்தான். இந்த தாடியும் மீசையுமா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, அந்த ஆளுக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டாம்? வில்ல எடுத்து உள்ள வைடா மடையா, அருமையான மாப்பிள்ளை அருமையான பொண்ணு கல்யாணத்தை முடிக்காம குறுக்க கொண்டாந்து வில்ல வைக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அந்த முனிவன் கேட்டிருக்கணுமா இல்லையா? அவனுக்கு எங்கே போச்சு அறிவு? அதாவது ராமனுடைய பேரழகை பார்த்த உடனே இவர் நம்ம நாட்டு மாப்பிள்ளையா வரணுன்ற நினைப்பில் அவங்க யாரை திட்டுறாங்க? ஜனக மகாராஜாவை திட்டுறாங்க, அந்த முனிவரை திட்டுறாங்க. பாட்டு இருக்கு பார்க்குறீங்களா? ஞானமுனிக்கு ஒரு நான் இல்லை என்றார், கோன் இவனுக்கு கொடியோன் இல்லை என்றார். ஞானமுனிக்கு என்ன பெரிய ஞானமுனி, படித்தவன் ஞானி, ஞானமுனிக்கு ஒரு நான் இல்லை என்றார், கோன் இவனிற்கு கொடியோன் இல்லை என்றார். மகாராஜாவா இவர் ரொம்ப கொடுமைக்காரர், இப்படி கொண்டாந்து கண்டிஷன் வைக்கிறாரு. சார் நேற்றைய வரைக்கும் ஜனக மகாராஜாவை தலைமையில் வச்சிருந்த அந்த ஜனங்க, ஊர் ஜனங்க, ஞானமுனிக்கு ஒரு நான் இல்லை என்றார், கோனி வனிக்கொடி யோன் இல்லை என்றார்னு மாஸ் சைக்காலஜி. இதுக்கு அடுத்தது டேர்னிங் பாயிண்ட் பாருங்க. நம்ம ஆளு போறாரு, அதில் ஒரு அழகு இருக்கு, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். இந்த வில்லை எடுத்து நாண முடிடா அப்படின்னு நம்ம ஆளு எந்திரிச்சு போறாரு இங்கேருந்து. அதை இவ்வளவும் யார் சொல்றா? விஸ்வாமித்திரர் அப்படி கண்ணால் காமிச்சார், அப்படி இருந்தார். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனுக்கு, எடுத்தா வில்லு உடனே போயிடும் அப்படிங்கிறதுக்கு அப்படி இருந்தார் பார். அப்படின்னு அப்படி எந்திரிச்சார் பாருங்க. யாகத்தி அப்படி இல்லை, நெருப்பு எந்திரிக்கிற மாதிரி அப்படி ராமன் எந்திரிச்சு அந்த வில் கிட்ட போய், அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம், எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர். அதை எடுக்கிறத பார்க்குறாங்க, உடனே முறிஞ்சு போச்சு. முறிஞ்சிருச்சுன்னு உடனே இந்த ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். எடுத்து நானுக்கு வளைச்சி அது முறிஞ்சும் போயிருச்சு. அட்டே அப்பா என்ன அந்த அந்த ராமனை பாரு, என்ன அழகு என்ன அழகு. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். நம்ம ராமனை பார்க்கறதுக்கு, இவரை பார்க்கறதுக்கு சீத்தம்மாவுக்கு 1000 கண்ணு வேணும். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். இன்னொரு சொன்னா சொன்னாரடி, நம்ம சீத்தைக்கு என்ன குறைச்சல்? கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கு அன்னதேயாம். நம்ம சீத்தையை பார்க்குற ஒவ்வொரு தடவையும் அந்த பயலுக்கு 1000 கண்ணு வேணும். அவள் கொஞ்சம் தேசப்பற்று உள்ளவள், தன்னாட்டு பெண்ணை குறைச்சி சொல்லக்கூடாது இல்லை. இவ கொஞ்சம் மாறிட்டா. எப்படி மாறிட்டா? அந்த பய அவனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு இருந்தால் பத்தாதுரி, 1000 கண்ணு வேணும். தடுத்துமையாமல் இருந்தவர், எமைச்சுட்டா அவன் அழகு போயிடும் அப்படின்னு எமைய கூட எமைக்காமல் உட்கார்ந்துருந்தவங்க. இப்போ பாட்டு பாருங்க. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். இப்போ கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கு அன்னதேயாம். இந்த கொம்பை யார் சீத்தையை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் இதில் ஒரு அழகு இருக்குது, அந்த தொரும் அப்படிங்கிறதுல ஒரு அழகு இருக்குது. பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வார், எங்கள் ஐயா பாக்கி சக்கராநிதி கிவாஜா சொல்வார், என்ன தெரியுங்களா? பார்க்கும் ஒவ்வொரு தடவையும் என்ன அர்த்தம்? ஒரு மணப்பந்தல்ல பொண்ணு எப்போவாவது நிமிந்து மாப்பிள்ளையை பார்ப்பா, மாப்பிள்ளை எப்போ வேணாலும் பார்ப்பான். அவனுக்கு என்ன பெரிய வெக்கம், அவன் உரிமையாக பார்ப்பான். அவன் இப்படி பார்க்கறதுக்குள்ள கைவளை திருத்துபு கடைக்கணின் உணர்ந்தாள். அவனை பார்க்கறதுக்கு 1000 வேலை பண்ண வேண்டியிருக்குது. அதனால அவள் பார்க்கறது எப்பாவது ஒரு தடவை, நம்மளால எப்போ வேணாலும் பார்க்கலாம் இல்லையா? காணும் தொரும் குறிசிற்கு அன்னதேயா. இவங்க 2 பேரும் ராமரையும் சீத்தையும் பாராட்டுற போது ஒரு அம்மா சொன்னார், நிறுத்துங்கடி, சும்மா ராமனையும் சீத்தையும் பேசிக்கிட்டு. அவன் கூட ஒரு தம்பி வந்திருக்கிறானே, என்ன பர்சனாலிட்டி என்ன பர்சனாலிட்டி. அதாவது ராமருக்கு 4 பேர் ரசிகர் மன்றம் வச்சா, லட்சுமணனுக்கு 2 பேர் வச்சுட்டார். ஹீ இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். என்ன ஹவு பியூட்டிஃபுல் ஹீ இஸ். யார்? லக்ஷ்மணனை பற்றி. இதுக்கு ஒரு 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 அனெக்டோட் சொல்லுவாங்க.
அதாவது ஒரு மகாராஜா நாதஸ்வர கச்சேரி கேட்டாராம். அவருக்கு சங்கீதத்தில் பெரிய ஞானம் கிடையாது. ரொம்ப பிரமாதமாக இருந்த உடனே சன்மானம் கொடுக்கணுன்ன உடனே ஒரு 50,000 ரூபா கொண்டாட சொல்லி 50,000 ரூபாய் வாங்கி ஒத்து ஊதுனார் பாருங்க, அவர் கையில் கொடுத்தாராம். அப்புறம் நாதஸ்வரம் வாசிச்சு ஒரு 5,000 ரூபா கொண்டாடு, 5,000 ரூபா கொண்டாந்தானா, அதை வாங்கி நாதஸ்வர வித்வான் கையில் வச்சுக்கிறது அப்படின்னு. நாதஸ்வர வித்வானுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னங்க நீங்கள், நான் பெரிய கலைஞன், எனக்கு நீங்கள் வெறும் 5,000 ரூபா கொடுத்துட்டீங்க, ஒத்து ஊதுறவனுக்கு 50,000 ரூபா கொடுக்குறீங்களே, சும்மா இருப்ப, நீ எடுத்துட்டு தான் ஊதுன. அவன் வச்சதை எடுக்காம ஊதுனானு. அப்போ 5-10 times 50,000. இந்த மகாராஜா கிட்ட நாதஸ்வரம் வாசிச்சா என்ன, வாசிக்கட்டு என்ன, அது ஒரு தனி அழகு சார். சார், ஒரு கலைஞனுக்குன்னு ஒரு பெருமிதம் இருக்கும் சார். அந்த பெருமிதத்தை நம்ம குறைவாக நினைக்கக்கூடாது. இதே மாதிரி அங்கோஸ்திரம் போடுற இன்னொரு ஆள் யார் தெரியுமா? திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை. அவருக்கும் திமிரு ஜாஸ்தியும்பாங்க, அவருக்கும் திமிரு ஜாஸ்தியும்பாங்க. இதே மாதிரி தான் அங்கோஸ்திரம் போடுவார் அவர். இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் 27, என் டேட் ஆஃப் பர்த்தும் 27. இதோட போதும்னு நினைக்கிறேன், விட்டுருவோம் அதோட. ஐயா மைசூருக்கு போகிறாரு, கொஞ்சம் அமக்கலம் பண்ணுவார் அவர். தீர்த்தம் போட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது ராஜரத்னம் பிள்ளையா. இவர் அமக்கலம் பண்ணிட்டார். மகாராஜாவுக்கு கோவம் வந்துடுச்சு. ராத்திரி ஒரே ஆர்ப்பாட்டம். அவனை வெளியே போய் சொல்லு, என்ன இது கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறான், வெளியே போய் சொல்லு அப்படின்ட்டாரு. எல்லாம் ராத்திரியாக வந்து ஏன் இப்படி பேரை கெடுக்கிற, எவ்வளோ பெரிய மகா மேதனி, இப்படி அநியாயம் பண்ணிட்டியே, எந்திரிய அப்படின்னு இவரை கொண்டு போய் என்னதாவது பண்ணுறது, வெளியே போனால் எங்கே போகிறதா நேரத்துக்கு மாட்டுக்கொட்டியில் விட்டாங்க. மகாராஜா குதிரை மாடு எல்லாம் கட்டியிருக்கலாம், குதிரை கொட்டியில் அங்கே கொண்டு விட்டாங்க. கவலையே பண்ணல, அவர் பாட்டு படுத்தாரு, தூங்கிட்டார். காலையில் எந்திரிச்சாரு, தலைகளே வாரினார், நாசுரத்தை கையில் எடுத்தார், அவர் வேலையை காட்ட ஆரம்பித்தார். அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் வாசிக்க முடியாது. அப்படியே வாசிக்க மகாராஜாவுக்கு இருப்பு கொள்ளலை. சரி ஒழிஞ்சு போகுது, அவனை உள்ளே வந்து வாசிக்க சொல்லு. நம்பால் எங்கே வேலையை காட்டினான்னு தெரியுங்களா? அப்படி கேட்கணும்னா மகாராஜாவை இங்கே வர சொல்லு. நான் அவர் தர்பாருக்கு வர முடியாது, நம்ம தர்பாருக்கு அவர் வர சொல்லு. அவன் மகா ரசிகன் சங்கீதத்தில். ஒழிஞ்சு போகுதுன்னு தான் இதெல்லாம் பார்க்காம அங்கேருந்து வந்து உக்காந்து, இப்படி மாதிரி ஒரு வித்வான் கிடைக்க மாட்டான் இந்த உலகத்தில். அப்படி வாசிக்கிறார் 2.5 மணி நேரம் நாதஸ்வரம். அப்படியே மகாராஜா உருகி பார்த்தெல்லாம் முடிச்சுட்டு, சரி மரியாதை பண்ணணும்ல, அப்படியே உள்ளே போய் அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு, திவானை கூப்பிட்டு, இந்தா அவருக்கு பட்டு வேஷ்டி, பணம், தங்கம் எல்லாம் வச்சு கொடு அப்படின்னு. மகாராஜா கொடுக்கல, அவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்து ராஜரத்னம் பிள்ளைகிட்ட நீட்டினார் சன்மானத்தை. ஒத்து ஊதுனார் பாருங்க, அவரை காமிச்சு அவர்கிட்ட கொடு. ஏன் அப்படின்னா, ஏய் மகாராஜா கொடுத்தா தாண்டா நான் வாங்கலாம், நீ கொடுத்தா இவன் தாண்டா வாங்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, ப்ரோட்டோக்கால் இல்லை. எனக்கு சன்மானம் கொடுக்குறதா இருந்தால் அவர் கொடுத்துருக்கணும், நீ கூடாந்து கொடுத்தா இவன் தாண்டா வாங்குவான்னார். இது என்ன அமங்கலம் பாருங்க. அதாவது ஒத்து ஊதுறவங்கன்னா நாம் என்ன குறைவாக சொல்லிடுறோம், அப்படி இல்லை. அவங்களுக்கும் அந்த தம் கட்டி அதை நிற்கலைன்னா அதுக்கு ஒரே மரியாதை கிடைக்காது. இப்போ ராமனை ரசிக்கிறதுக்கு 4 பேர் இருந்தால் லட்சுமணனை ரசிப்பான் இல்லையா? இப்போ அந்த கச்சேரியை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாட்டுக்கு வாங்க. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கு மன்னதேயாம், தம்பியை காண்மின் என்றார். இந்த தம்பியை பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கிறார், தம்பியை காண்மின் என்றார். அப்புறம் அன்னதேயாம், இவரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உடையவர். கடைசி வார்த்தை தான் டாப்பு. என்ன இருந்தாலும் இந்த 2 பிள்ளைங்களையும் இந்த ஊருக்கு கொண்டு வந்தார். அந்த முனிவர் ரொம்ப பெரியவர். யார்? அறிவில்லைன்னு சொன்ன அம்மா இப்போ என்ன சொல்லுது? இருந்தாலும் அந்த முனிவர் ரொம்ப பெரியவர். இதான் சார் மாஸ் சைக்காலஜி. ஆதரித்தவர்கள் தொடர்ந்து ஆதரிப்பார்கள் என்று நம்ப முடியாது, எதிர்த்தவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பார்கள் என்று நம்ப முடியாது. மக்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்பது மாஸ் சைக்காலஜி. எங்கால் பாருங்க, அதையும் ஒரு பிடிச்சி அதை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி அது சொன்னான். நான் சொன்னபடி இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன்.